பொசிஷன் வெக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லெட் O be the origin and P be any point இந்த பிளேன் ஆர் ஸ்பேஸ். பிளேன் அல்ல ஸ்பேஸில் வந்துட்டு ஓன்றது ஆரிஜின் எடுத்துக்குவோம், பிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். தென் த வெக்டர் OP வெக்டர் இஸ் கால்டு த பொசிஷன் வெக்டர். அந்த OP வெக்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப் த பாயிண்ட் P வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின் O. ஓகேங்களா? ஸோ இப்போ OP வெக்டர், ஓன்றது ஆரிஜின், பிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் OP வெக்டரை தான் பொசிஷன் வெக்டர் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். இப்போ அதுல இந்த ரிசல்ட் வந்து பார்க்கலாம். லெட் O be the origin. ஓங்கிறது ஆரிஜின் அண்ட் A and B be 2 points. AB அப்படிங்கிறத 2 points அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா AB வெக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, AB வெக்டரில் என்ன பண்ணோம்னா செகண்ட் இருக்கிற லெட்டர் இருக்கு இல்லையா, அதை தான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், ஆரிஜின் சேர்த்து எழுதணும். அப்போ OB வெக்டர்னு எழுதலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த A அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஒரு வெர்டிசஸ் இல்லையா, ஸோ அப்போ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா OA வெக்டர்னு எழுதணும், அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்போஸ் இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு BC வெக்டர் அப்படின்னு இருந்ததுன்னா இது எப்படி எழுதணும்னா செகண்ட் வெர்டிசஸ் வந்து C இல்லையா, அப்போ OC வெக்டர் மைனஸ் OB வெக்டர் அப்படின்னு எழுதணும். சப்போஸ் EF வெக்டர் இப்படி இருந்ததுன்னா இது எப்படி எழுதணும், OF வெக்டர் மைனஸ் OE வெக்டர் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணணும். இதுதான் வந்து பொசிஷன் வெக்டர்ஸோட ஒரு ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஓங்கிறது ஒரு ஆரிஜின் சொன்னால் பிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட்டுனா ஸோ இதோட வெக்டரை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா OP வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, OP வெக்டர் அப்படின்றது. இதுதான் வந்து பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். OAன்றதும் OBன்றதும் பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவோம். OAங்கிறது ஏவோட பொசிஷன் வெக்டர், OBங்கிறது வந்து பியோட பொசிஷன் வெக்டர். நமக்கு வந்து என்ன தெரியும்னா இப்போ OA வெக்டர் ப்ளஸ் AB வெக்டர், இதை வந்து OB வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், OA வெக்டர் OA வெக்டர் ப்ளஸ் AB வெக்டர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா OB வெக்டர்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி காமன், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வெக்டரோட லாஸ்ட்டு வெர்டிசஸும் செகண்ட் இருக்கிற அந்த வெக்டரில் ஃபஸ்ட்டு வெர்டிசஸும் இந்த மாதிரி காமனாக இருந்தால் அதை விட்டுட்டு இதை ரிமைனிங் இருக்கிறத OB வெக்டர்னு எழுதுவோம். இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், OA வெக்டரு AB வெக்டரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர்னு சொல்லுவோமாமா. இந்த AB வெக்டரை என்ன சொல்லுவோம், OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர்னு சொல்லலாம். இந்த OA வெக்டரும் மைனஸ் OA வெக்டரும் கேன்சல் ஆகிட்டு OB வெக்டர்னு கிடைக்கும். பாருங்க, அதுதான் கிடைச்சிருக்கு. OA வெக்டர் ப்ளஸ் AB வெக்டர் டேரெக்டாக நம்ம OB வெக்டர்னு சொல்லிடலாமா. ஸோ அதை வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ இதை வந்துட்டு இதை விட்டுட்டு OB வெக்டர்னு நம்ம வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரம் 8.1 வந்து நம்ம பார்க்கலாம். தியரம் 8.1 வந்து என்னன்னு பாருங்கள், செக்ஷன் ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா. இது வந்து இன்டர்னல் டிவிஷன். செக்ஷன் ஃபார்முலாவில் இன்டர்னல் டிவிஷன் இருக்குது, எக்ஸ்டர்னல் டிவிஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்டர்னல் டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் டிவிஷன்னா ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டு, இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ்னு வரும். இன்டர்னல்னா ப்ளஸ்ன்னு வரும், எக்ஸ்டர்னல்னால் இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். லெட் O be the origin. ஓன்றது ஆரிஜின் எடுத்துக்கிறோம். லெட் A and B be 2 points. இங்கே பாருங்கள், O வந்து ஆரிஜின் எடுத்துக்கிறோம், 2 points AB அப்படின்னு 2 points வந்து நம்ம எடுத்துக்கிறோம். Let P be the point which divides the line segment AB internally. இன்டர்னலா இந்த ABயை வந்துட்டு பிரிக்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து P அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ரேஷியோ வந்து M/N. எப்படி வந்து இந்த P வந்து ABயை பிரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து M/N அப்படின்னு பிரிக்குது. அப்போ APன்றது வந்து M, PB அப்படின்றது வந்து N. ஓகேங்களா? நெக்ஸ்ட், if A vector and B vector are the position vectors of A and B. இந்த A ஓட பொசிஷன் வெக்டர் வந்து A வெக்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், OA வெக்டர் அப்படிங்கிறது வந்து A வெக்டர். அதே மாதிரி B ஓட பொசிஷன் வெக்டர் வந்து B வெக்டர். அப்போ OB வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தென் த பொசிஷன் வெக்டர் OP வெக்டர் ஆஃப் P இஸ் கிவன் பை. அப்போ இந்த OP வெக்டர் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இந்த செக்ஷன் ஃபார்முலா அப்படிங்கிறது. OP வெக்டர்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா NA வெக்டர் ப்ளஸ் MB வெக்டர் பை N பிளஸ் M அப்படின்னு சொல்கிறாங்க. NA வெக்டர் பிளஸ் MB வெக்டர் டிவைட் பை N பிளஸ் M. இதுதான் வந்து நம்ம ஷோ பண்ணணும். நம்ம வந்து ஷோ பண்ணலாம். பாருங்க, சின்ஸ் O இஸ் த ஆரிஜின், ஓங்கிறது வந்து ஆரிஜின் அண்ட் A வெக்டர் அண்ட் B வெக்டர் பி த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் A and B. ஏவோட பொசிஷன் வெக்டர் வந்து A வெக்டர், பியோட பொசிஷன் வெக்டர் வந்து B வெக்டர். ஏவோட பொசிஷன் வெக்டர்ன்றது என்னது, OA வெக்டர். அப்போ OA வெக்டர்ன்றது A வெக்டர், பியோட பொசிஷன் வெக்டர் அப்படிங்கிறது OB வெக்டர். அப்போ OB வெக்டர் அப்படிங்கிறது வந்து B வெக்டர்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம வந்து என்ன சொல்லணும், இந்த ஓபி வெக்டரை தான் வந்து இந்த ரிசல்ட்டை நம்ம ஷோ பண்ணணும். நமக்கு வந்து ஓபி வெக்டர் என்னன்னு தெரியாததுனால நான் அதை ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓபி வெக்டரை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சின்ஸ் பி டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஏபி இன்டர்னலி இந்த ரேஷியோ எம்இஸ்டிஎன். இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அப்படிங்கிற லைன் செக்மெண்ட்டை வந்து பிரிக்குது. ஓகேங்களா. இன்டர்னலாக பிரிக்குது எப்படின்னா எம்இஸ்டிஎன். அப்போ எப்படி பிரிக்குது அப்படின்னு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர், ஏன் மாடுலஸ் போடுறோம் அப்படின்னா இதோட டைரக்ஷன் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் டிவைட் பை பிபி வெக்டர். ஸோ இந்த ஏபி அப்படிங்கிறத இந்த மாதிரி லைன் செக்மெண்ட்டாக பிரிக்குது. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் டிவைட் பை பிபி வெக்டர் இந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரிக்குது. ஸோ அப்போ ஏபி வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்னு நமக்கு தெரியும். மாடுலஸ் ஆஃப் பிபி வெக்டர்ன்றது வந்து என் அப்படின்னு தெரியும். ஏன்னா இதோட வேல்யூ வந்து எம். ஏன்னா எம்இஸ்டி என்னன்ற ரேஷியோவில் தான் பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு எம் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பிபி வெக்டர்ன்றது வந்து என். ஓகேங்களா. ஸோ அப்போ அதாவது இந்த ஏபி வெக்டர் இது வந்து எப்படி பிரிக்குதுன்னா எம் பை என் அப்படின்னு பிரிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எம் பை எண்ணை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். எண்ணை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம், அந்த மாடுலஸ் ஆஃப் பிபி வெக்டரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனோம்னா என் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர்னு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பிபி வெக்டர்னு வந்துடும். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்னா, ஸோ இப்போ வந்து இந்த ஏபி வெக்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், பிபி வெக்டரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி இது ஏபி வெக்டர் வந்து ஏபி வெக்டரும் பிபி வெக்டரும் எப்படிமா இருக்கும், சேம் டைரக்ஷனில் தான் இருக்கும். இந்த லைன் டோட்டலாகவே எப்படி இருக்குன்னா சேம் டைரக்ஷனாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம என்னென்ன எழுதிக்கலாம், என்ஏபி வெக்டர் ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். சேம் டைரக்ஷன்னா என்ன ஆகிடும், ரெண்டுமே பாசிட்டிவ் டைரக்ஷனாக தான் இருக்கும். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ஏபி வெக்டர் ஈக்குவல் டு எம்பிபி வெக்டர் அப்படின்னு நம்ம வந்து இந்த மாடல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி வெக்டரோட வேல்யூவும் பிபி வெக்டரோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா பொசிஷன் வெக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஏபி வெக்டரை எப்படி எழுதலாம், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாம். ஓபி வெக்டரை தான் நம்ம வந்து ஆர் வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓஏ வெக்டர் வந்து இங்கே ஏ வெக்டர் இருக்கு, அப்போ ஏ வெக்டர்னு எழுதிக்கலாம். அப்போ ஏபி வெக்டருக்கு பதிலாக ஆர் மைனஸ் ஏ வெக்டர்னு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிபி வெக்டரை வந்து எப்படி எழுதலாம்னா ஓபி வெக்டர் செகண்ட் இருக்கிற லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்போ ஓபி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு எழுதலாம். ஓபி வெக்டர் அப்படிங்கிறது வந்து பி வெக்டர், ஓபி வெக்டர்ன்றது வந்து ஆர் வெக்டர். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதில் கொண்டு போயிட்டு ஏபி வெக்டருக்கு பதிலாக ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர்னு எழுத போகிறோம். இந்த பிபி வெக்டருக்கு பதிலாக பி மைனஸ் ஆர் வெக்டர் அப்படின்னு நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போது இதை மல்டிப்ளை பண்ணலாம். என் இன்ட்டு ஆர் வெக்டர் மைனஸ் என் இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு இருக்கும். ஈக்குவல் டு இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். எம் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் எம் இன்ட்டு ஆர் வெக்டர் அப்படின்னு வரும். ஸோ தீஸ் இம்ப்ளைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நெகட்டிவா அந்த பக்கம் போனால் பாசிட்டிவ் ஆகிடும், இங்கே இருக்கிற நெகட்டிவா லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ என் இன்ட்டு ஆர் வெக்டர் இது வந்து எம் இன்ட்டு ஆர் வெக்டர் இல்லையா, அப்போ ப்ளஸ் எம் இன்ட்டு ஆர் வெக்டர்னு வரும். இந்த சைடு மைனஸில் இருக்குது. ஸோ அப்போ என் இன்ட்டு ஏ வெக்டர்னு வரும். இது ப்ளஸ் எம் இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு வந்துடும். இதுலேருந்து காமனாக நம்ம வந்து ஆர் வெக்டர் எடுத்தோம்னா என் ப்ளஸ் எம் இன்ட்டு இது ஆர் வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எம் இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். இப்போ ஆர் வெக்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கோங்க, இந்த என் ப்ளஸ் எம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ டிவைடில் வந்து வந்துடும். அப்போ ஓபி வெக்டர் ஈக்குவல் டு இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக இதை வந்து நம்ம ஆர் வெக்டர் இந்த சைடே வச்சுக்கலாம். அப்போ என்ஏ வெக்டர் ப்ளஸ் எம்பி வெக்டர் டிவைடில் வந்து பார்த்தீங்கன்னா என் ப்ளஸ் எம் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக ஆர் வெக்டர் தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், ஓபி வெக்டர் தான் வந்து ஆர் வெக்டர். அப்போ ஓபி வெக்டர்னு எழுதலாம். நம்ம இந்த ரிசல்ட்டை தான் ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் செக்ஷன் ஃபார்முலாவில் எக்ஸ்டர்னல் டிவிஷனுக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த சைன் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ங்கிறது இங்கே மைனஸ்னு வந்துடும், இங்கே ப்ளஸ்ங்கிறது இங்கே மைனஸ்னு வந்துடும். இது வந்து வித்தவுட் ப்ரூஃப் வந்து கிடையாது இதுக்கு. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் லெட் ஓ பி த ஆரிஜின், லெட் ஏ அண்ட் பி பி 2 பாயிண்ட்ஸ், ஏபின்றது 2 பாயிண்ட்ஸ், லெட் பி பி த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட் ஏபி எக்ஸ்டர்னலி. இன்டர்னலாக டிவைட் பண்ணாது, எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணும். இந்த ரேஷியோ வந்து எம்எஸ்டிஎன் தான் அப்படின்னு இருந்தால் then if a vector and b vector are the position vectors of a and b ஓட position vector தான், then the position vectors op vector of p is given by. அப்போ அந்த op vector வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த op vectorன்றது வந்து பார்த்தீங்கன்னா na vector minus mb vector divide by n minus m. ஸோ இங்கே இருக்கிற அதே ஃபார்முலா தான் இந்த ப்ளஸுக்கு பதிலாக அப்படியே மைனஸ்ன்னு போடுவோம். எப்போனா நம்ம வந்து அந்த லைன் செக்மெண்ட்டை ஏபியை வந்து இந்த ஏபி லைன் அந்த லைனை வந்துட்டு எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுவோம். பிங்கிறது எப்படி டிவைட் பண்ணோம், எக்ஸ்டர்னல்
எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணோம். எக்ஸ்டர்னல்னு சொன்னால் இங்கே மைனஸ் போட்டுக்கணும், இன்டர்னல்னு சொன்னால் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு நோட் வந்து பார்க்கலாம். சப்போஸ் பை டேக்கிங் m = n = 1. ஸோ அந்த ரேஷியோ சொன்னோம் இல்லையா, அது வந்து 1 அப்படின்னு இருந்ததுன்னு சொன்னால் இது வந்து 8.1ல் இப்போ 8.1ல் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். எண்ணும் எம்மும் 1ன்னு சொன்னால் என்ன கிடைக்கும் நமக்கு? ஓபி வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எண்ணு வந்து நமக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ வெக்டர் அப்படின்னு மட்டும் இருக்கும். எம்மும் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி வெக்டர் அப்படின்னு மட்டும் வரும். இங்கே n ப்ளஸ் அப்போ 1+1 அப்படின்னு வரும். தட் மீன்ஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் பை 2 அப்படின்னு வந்து. ஸோ அந்த ரிசல்ட்டை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சப்போஸ் m = n = 1ன்னு சொன்னால் நமக்கு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த பொசிஷன் வெக்டர்ஸ் வந்து ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பை 2 அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த தியரத்துல இருந்து நமக்கு தெரியுது என்னன்னா, from the above theorem we can get a condition for 3 points to be collinear. 3 points வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலினியரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? கொலினியர். கொலினியர்னா என்ன அர்த்தம்? parallel அப்படின்னு சொல்லுவோம். கொலினியர் ஆர் parallelனு சொல்லுவோம். அப்போ அந்த 3 points எப்படி இருக்கணும்னா parallel-ஆ இருக்கும். parallel-ஆ இருந்ததுனா தான் இந்த தியரம் வந்து நமக்கு வந்து பாசிபிளா இருக்கும். அங்கே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.